வணக்க நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாரும் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி. நானும் ரொம்ப சௌக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கேன். சரிங்களா? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, அதே டைமில் டேஸ்டி. ஒரு சொட்டு எண்ணெய் கூட தேவை கிடையாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது முருங்கைக்கீரை தாங்க. நம்ம அதை ஒரு அற்பமாக நினைக்கிறோம். அதுதான் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லது. சரிங்களா? அப்போல்லாம் முருங்கை மரங்க பெருசு பெருசாக எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. இந்த காற்று மழை அடிக்கும் போது என்ன பண்ணோம், முறிஞ்சு விழுந்துச்சுன்னா அப்படியே பஞ்சு பஞ்சாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. பெரிய சட்டியில் உருவி நல்லா பெருசு சட்டியில் பெரட்டுவாங்க. கீரை பெரட்டல்னு தான் சொல்லுவாங்க, கீரை பொரியல் சொல்ல மாட்டாங்க, கீரை பெரட்டல். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் சட்டியில் பெரட்டி வச்சுட்டாங்கன்னா மறுநாள் காலையில் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ சட்டியில் செய்கிறது அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நம்மளுக்கு ஆயிடுச்சு. சட்டியில் செய்யுங்கன்னு சொல்கிறதே ஒரு புதிய விஷயம் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அப்போல்லாம் சட்டிலேயே தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது எப்படி தான் மாறுச்சுன்னு தெரியல. சரிங்களா? நன்மையானது என்ன பண்ணிட்டோம், நம்ம விட்டுட்டு எப்படியோ நம்ம சேஞ்ச் பண்ணி போயிட்டே இருக்கும். அது மாதிரி இல்லாமல் சட்டி வாங்கி நீங்கள் பழகி செய்யலாம், அது ரொம்பவே நல்லது. சரிங்களா? இன்றைக்கி சட்டியை பற்றி பேச போகிறதில்ல, கீரையை பற்றி. சரிங்களா? பெண்களுக்கு இப்போ ரத்த சோகை அப்போல்லாம் ரொம்ப வறுமையில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தான் ரத்த சோகை வரும்ன்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த காலங்களில் பாரபட்சமே கிடையாது. நீ பணக்காரனாயிரு, நீ ஏழையாயிரு, எல்லாருக்குமே ரத்த சோகை வந்துடுது. சரிங்களா? ஏன்னா நம்ம சாப்பிட்ற முறைகளும் நம்ம சூழ்நிலைகளும் எல்லாமே மாறி போச்சு. அதனால வேண்டி சோகை ரொம்ப டேஞ்சரானதுங்க. ஏன்னா நான் அதில் பாதிக்கப்பட்டதுனால அதை நான் பேசுகிறேன் நான். சரிங்களா? சோகை வரும்போது நம்ம இந்த ரத்தம் ஏற்றுறதுக்கு மருந்துங்க அதெல்லாம் சாப்பிட்டு, இல்லை வேறு ரத்தமே ஏற்றுறதுன்னா கொஞ்சம் கொடுமையை யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி கொடுமையில் யாருக்கும் ஒரு அடிப்பட்டால் ஏற்றலாம், அது தப்பே கிடையாது. ஏன்னா அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு வேண்டி நம்ம செய்கிற செயல். சரிங்களா? ஆனால் நம்ம ஒழுங்காக சாப்பிடாம நம்மளுடைய ஏதோ ஒரு காரணங்களால் ரத்த சோகை வருதுன்னா அது எவ்வளோ கொடுமையான விஷயம் பார்த்தீங்களா? அதனால நிறைய பாதிக்கப்படுறோம். சொல்ல முடியாத காரணங்கள். நான் ரொம்ப இந்த கோத்ரூ பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 2-3-4 வருஷமாக இந்த ரத்த இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் படாதீங்க. கீரை வளர்க்குறது பிரச்சனை இதுவே கிடையாது. எங்கே பார்த்தாலுமே ரோட்டில் இருக்கும். ஒரு கொம்பு உடச்சிட்டு வாங்க. உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா, இல்லை வைக்கிறதுக்கு பிளேஸ் இல்லையா, ஒரு தொட்டியில் வச்சுருங்க. வச்சுட்டு சன்லைட் வர பக்கமாக வச்சுட்டிங்கன்னா நல்லா கலைஞ்சி வந்துடும். வாரத்துக்கு சும்மா ஒரு பிடி சாம்பார்லையோ இல்லை ஒரு குழம்பு செய்யும்போது கூட போட்டுக்கலாம். வேறு பொரியல் செய்கிறீங்க பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கோ இல்லை மற்ற பொரியல் செய்யும் போது இதையும் போட்டு செய்யலாம். சரிங்களா? ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு ஐடியாவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ இந்த கொரோனா டைமில் முருங்கைக்கீரை சூப் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொம்பு கொம்பாக உடச்சிட்டு வந்து குடிக்கிறாங்க. இது பாரம்பரியமாக நம்ம செஞ்சுட்டு வந்தது தான், நம்ம மறந்ததுனால இப்போ டாக்டர்ஸுங்க எல்லாருமே சொல்கிறாங்க முருங்கைக்கீரை சூப் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்ற. அதை நம்ம பாரம்பரியத்தில் நம்ம சாப்பாட்டில் நம்ம அதை கொண்டு வந்தோம்னா இப்படி அவசியமே இருக்காது. சரிங்களா? தயவுசெய்து பெண்கள், ஆண்களுக்கு ரத்த சோகை வருமா எனக்கு தெரியாது, பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைம் இருக்கிறதுனால கம்பல்சரி அது வர சான்ஸ் உண்டு. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நீங்கள் கீரைங்க, மற்ற கீரைங்களை விட இந்த கீரை மருந்தோ ஏதோ ஒன்று போடாமல் வளர்க்குறது. ஏன்னா அது மானாவாரியாக வளருது. இப்போ அதையும் மருந்து போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. முருங்கைக்கீரைலாம் காசு கொடுத்து வாங்குவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா நம்ம மறந்ததுனால அது எல்லாமே மருவி வேற ஒன்றுத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுச்சு. அப்படி இல்லாமல் உங்கள் வீட்டுங்களில் முன்னே இருக்கிற கொஞ்சம் இடங்களில் எவ்வளோ இடங்க இருக்குது, அதில் ஒரு பாட்டு வைக்கிறதுக்கு, ஒரே ஒரு தொட்டி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இடம் இருக்கும். அதில் ஒரு குச்சி ஊனி வச்சுட்டிங்கன்னா தினம் கொஞ்சம் தண்ணி இல்லை நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு அதெல்லாம் போட்டிங்கன்னு வச்சிங்களா, கீரை தழைச்சி வந்துடும். நீ முருங்கை காய்க்கு விடணும்னு அவசியம் கிடையாது, கீரைக்காக விட்டு அதை அப்பப்போ உடச்சி சமைச்சிக்கிட்டிங்கன்னா புது தழை தழைச்சிக்கிட்டே வரும். சரிங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இது நான் இந்த பிளட்டு கம்மியானதுனால பாதிக்கப்பட்டதுனால நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். நான் இந்த மாதிரி நிறைய பேர் கோத்ரூ பண்ணுவீங்க. தயவு செய்து நீங்கள் இந்த முருங்கைக்கீரை எடுத்து பார்த்துங்க. இல்லை ஊசியோ மாத்திரையோ ஸ்ட்ரிப்பாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். ஒரு சிலர் இது ஆப்பிள் சாப்பிடுங்க, ஐயோ சுகர், வாழைப்பழம் சாப்பிடுங்க, பிபி, அதை சாப்பிடுங்க, இது அப்படின்னு சொல்லியே நம்ம எந்த ஒரு பொருளுமே அப்படி தொண்டை வரைக்கும் தின்னணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு ஆப்பிளை ஒரு ஸ்லைஸ் கூட சாப்பிடலாம். அதை கூட சாப்பிடாம நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. மாத்திரை மட்டும் டாக்டர் சொல்லிட்டாங்கன்றதுனால எல்லாத்துக்கும் 10-15 மாத்திரை ஒரே வேலைக்கு போட்டுக்கிறவங்களும் இருக்காங்க.
சரிங்களா. இந்த பழம் எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக பண்ணிவிட்டு அதை நம்ம முறை தவறி சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு சுகராகவோ மற்ற ஒரு பிரச்சனையாகவோ வருது. எல்லா டாக்டருமே சொல்கிறாங்க 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுங்க, 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் அப்படி தான், நல்லா வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சமைச்சிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க பொழுதுக்குள்ளே, சரிங்களா. அதனால தான் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சாப்பிட்றதே 10 மணிக்கு, அதுக்கு மேற்பட்டு முழிச்சிட்டு லேப்டாப் அது இது, ஏன்னா படிக்கிறதும் அந்த மாதிரி வந்ததுனால அதில் நோண்டிகிட்டு இருக்கும்போது பசிக்க ஆரம்பித்தா எது சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிடும் போது பிரச்சனைகள் தானாக வர ஆரம்பிக்குது. தயவுசெய்து அப்படி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக தயவுசெய்து நீங்கள் கொண்டு போங்க. இந்த முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் தினமும் உங்கள் வாரத்தில் ஒரு நாள், வேறு கீரைங்க உங்களுக்கு கிடைக்கலனா கூட ஒரு குச்சி வச்சு நீங்கள் வளர்த்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த பரட்டல் பார்க்கலாம் ஈஸியாக செஞ்சுலாம், ரொம்ப டேஸ்டியானது, சரிங்களா. இது இதை வந்து கொஞ்சம் கூட நான் சேஞ்ச் பண்ணல. பாரம்பரியத்தில் எப்படி செய்வாங்களோ அப்படி தான். ஆனால் சட்டியில் செய்யாமல் வானலியில் செஞ்சேன், சரிங்களா. நான்ஸ்டிக் தவாவில் செஞ்சுருக்கேன். இதே மெத்தடில் செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம் நன்றி நண்பர்களே. முருங்கைக்கீரை பெரட்டலுக்கு முருங்கைக்கீரை நல்லா எடுத்துகிட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா. இதுக்கு மசாலா ப்ரிப்பரேஷன் இது தான். அரிசி, காஞ்ச மிளகா, பூண்டு. இப்போ நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு 3 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி, சாப்பாட்டு அரிசியை போட்டுக்கலாம், சரிங்களா. போட்டுக்கிட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். அதனால் அந்த அரிசி வந்து பொரிஞ்சு வரும் பார்த்திங்களா, பொரி அரிசி, அது வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுக்கணும். இந்த காரம் வந்து உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா மிளகாய் சேர்த்துக்கலாம். இது போதும், இந்த கீரைக்கு இது போதுன்றதுனால 3 மட்டும் நான் எடுத்திருக்கேன், சரிங்களா. நல்லா அந்த அரிசியை வந்து கருக விட்டுறாதீங்க, ஏன்னா இதுதான் அதனுடைய டேஸ்ட்டு. அது வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வரோன்னா இது அவ்வளோதான், கருப்பு கலராக மாறிடும், டேஸ்ட்டே வராது. ஏன்னா இதில் தான் இதுக்கு டேஸ்ட்டு. நல்லா பொறுமையாக வச்சு வருங்க, ஹை ஃப்ளேமும் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துடுங்க. பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து பூண்டு பல் தோலோடவே 1லேருந்து 3 வரைக்கும் போடலாம், அந்த சைஸ் பொறுத்து, சரிங்களா. இந்த கீரை அளவுக்கு நான் சொல்கிறேன். அதை போட்டு இதோட கூட நல்லா வறுத்துடுங்க. இது முக்கால்வாசி வெடித்து வருது பாருங்கள், டப் டப் டப்னு வெடித்து வரும் பாருங்கள். அந்த டைமில் பூண்டை சேர்த்துங்க. ஏன்னா அந்த தோல் முதலே நம்ம போட்டோம்னா தோல் கருகிடும், டேஸ்ட் மாற சான்சஸ் சொல்லும். நல்லா இளம் சிவப்பாக வறுந்து வரும் பாருங்கள், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுந்துச்சு தெரியுதுங்களா கலரு. இந்த ஸ்டேஜில் நல்லா எடுத்து ஆற வச்சுருங்க. அப்போல்லாம் வந்து அம்மியில் வந்து ஒன்றுதும் பாதியமாக நுணுக்கி எடுப்பாங்க. இப்போ அம்மி இருந்தால் நீங்கள் நுணுக்கிங்க, இல்லை குட்டி உரல் இருந்தால் அதில் போட்டு நுணுக்கிங்க. இன்றைக்கி நான் மிக்சியில் தான் போட போகிறேன். நல்லா ஆற வச்சுட்டு ரிவர்ஸில் ஒரு 2-3 திருப்புனீங்கன்னா குறன்னு வரணும். அரிசி வந்து பவுடராக வரக்கூடாது, குறன்னு வரணும். அது மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். சும்மா ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கிட்டு அந்த கீரைக்கு தகுந்த உப்பு போட்டுங்க. இது அந்த கீரையிலே ஒரு உப்பு அதிகமாகிற தன்மை இருக்குங்க. கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதிகமாக பண்ணிட்டிங்கன்னா டிஷ்ஷே கெட்டு போயிடும், சரிங்களா. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்குள்ளே போட்டுடலாம். ரொம்ப முத்தல் இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் கீரையாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பெரட்டலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சரிங்களா. இப்போ கொஞ்சம் போல் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, கடன்னு அடியில் இருக்கிற கீரை வெந்துடும், மேலே இருக்கிறது வேகாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போடுங்க.
கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்துருங்க. சரிங்களா? பாருங்கள், எல்லாம் உடனே சட்டுன்னு அப்படியே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். தண்ணியும் நம்ம சொட்டு தான் ஊற்றணும், அதனால் அதிகமாக இருக்காது. இந்த டைமில் பாதி வேக்காடை வந்துட்டு லைட்டாக தண்ணி அங்கங்கே தெரியுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சு அந்த அரிசி, மிளகாய், பூண்டு, பொரி அரிசின்னு சொல்லுவாங்க, அதை வந்து மேலே தூவி விட்டுருங்க. நல்லா தூவிட்டு கிண்டாதீங்க. ஏன்னா இப்போவுமே போட்டு கிண்டிட்டிங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கும். அது அரிசி இல்லையா, அது அடியில் இருக்கிற தண்ணியில் சேர்ந்துட்டு ஒட்டிட்டு ஒரு மாதிரி காந்து போயிடும், சட்டுன்னு காந்துடும். அதனால் வேண்டி அப்படியே மேலாப்பில் கொட்டிட்டு மூடி போட்டு அதே மாதிரி சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு திறந்துட்டு மொத்தமாக சேர்த்து கிண்டி விடுங்க. அவ்வளோதான், பிரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். காரக்குழம்புக்கு, சாம்பாருக்கு ஒன்றும் இல்லை, மிளகு ரசம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அப்படி இருக்கும். எனக்கு முருங்கைக்கீரை ஒரு சிலர் சின்னதில் சாப்பிட மாட்டாங்க, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு முருங்கைக்கீரை அப்பத்துலேருந்தே ரொம்பவே பிடிக்கும். சரிங்களா? உங்களுக்கு யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை பிடிக்கும்? பாருங்கள், அவ்வளோதான். ஒரே ஒரு சிங்கிள் ட்ராப் கூட நம்ம எண்ணெய் போடல. ரொம்ப ஆரோக்கியமான பிரட்டல். எல்லோரும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், அடியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். அதுதான், ஏன்னா அது அரிசி இல்லையா, தண்ணியோடு சேர்ந்துக்குச்சுன்னா காந்துடும், அப்புறமா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதன் கிட்ட நின்று பதமாக இறக்குறது தான் டேஸ்ட்டு. சுவையான முருங்கைக்கீரை பிரட்டல், பொரியரிசி போட்ட பிரட்டல் பாரம்பரிய முறையில் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா? பிரட்டல் ஈஸியாக இருக்குல்ல, சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கூட எடுக்காது. ஆனால் அந்த உருவி எடுக்கிறதுக்கு தான், பிள்ளைங்களை கூப்பிட்டு அதை உருவி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஆளுக்கு ஒரு தழையை உருவி வச்சாங்கன்னு வச்சுங்களேன், அப்போல்லாம் வந்து அது முருங்கைக்கீரை அலச கூட மாட்டாங்க, நல்லா உதிரிட்டு செய்வாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாசு ஃபுல்லாக இருக்கிறதுனால அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அலசாமல் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க, பிரயாணம் ஊருக்கோ எங்கேயோ போகிறீங்கன்னா நிறைய கொண்டு வந்துட்டு நீங்கள் அதை நிழலில் வளர்த்தி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி யூஸ் பண்ணலாம். எனக்கு கிடைக்காதுன்ற பட்சத்தில், கிடைக்கிறவங்க எடுத்துக்கலாம், கிடைக்காதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படின்னு சொல்லிட்டு காமிங்கன்னா அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி முருங்கீரை சாப்பிட்டு ரத்த சோகை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். சரிங்களா? நன்றி நண்பர்களே.